இடம் மாத்திக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க இங்க இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஃபங்க்ஷனல் ஐசோமர்சம் ஸ்டார்ட் பண்ணும். ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். ஃபங்க்ஷனல் ஐசோமர்சம் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஃபங்க்ஷனல் ஐசோமர்சம் நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். என்னன்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா கேன் ஷோ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஃபங்க்ஷனல் குரூப் ஒரே மாலிகுலர் ஃபார்முலா டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸை கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இப்போ கவனிங்க, வி ஹாவ் திஸ் ஒன் C2H 5OH. சிம்பிளா இது என்ன, ஒரு ஆல்கஹால் இல்லையா? இதோட ஃபார்முலா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. 2 கார்பன் இருக்கு, ஹைட்ரஜன் மொத்தம் 6 இருக்கு, ஒரு ஆக்சிஜன் இருக்கு. ஓகே, இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் நான் எழுதியிருக்கேன். சரியா? வேற என்ன ஃபங்க்ஷனல் குரூப் பாசிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா we can write CH3O CH3. This is called ether. This is called ether. So same functional group, same formula can show two different functionality. One is alcohol, another one is ether. ஒரே ஒரு இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலா ஃபார்ம் ஆகுமா, நம்ம ஒரு இடத்துல வச்சிருந்தோம்னா அந்த ஃபார்முலா சேஞ்ச் ஆயிக்குமா? நாட் லைக் தட். அந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகாது. இட் எக்ஸிஸ்ட் ஒன்லி தியரிட்டிக்கல் ஸ்டடிஸ். தியரிட்டிக்கல மட்டும் நம்ம இதை பார்ப்போம். அப்ப சேம் ஃபார்முலா நமக்கு என்ன பண்ணோம்னா டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸை கொடுக்கும். இப்போ இது மட்டும் தான் பாசிபிளா அப்படின்னா கிடையாது. இன்னொன்று இருக்கு, இன்னொன்னு நிறைய இருக்கா. இப்போ அடுத்து என்ன எடுத்துக்கலாம்? ஆல்கஹால் டு ஈத்தர் பாத்திரமா. இன்னொன்னு சிம்பிளா சொல்லணும்னா எஸ், ஆல்டிகைடு கீட்டோன், தே போத் ஆர் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வி ஹாவ் திஸ் ஒன் CH3 C double bond O and CH3. Let's extract the formula, simple formula. There is, we got 3 carbons and how many number of hydrogen? 3 3 6 hydrogen and 1 oxygen there. So this is the formula, right? இப்போ இந்த ஃபார்முலா வந்து நம்ம கீட்டோன் அப்படின்னு சொல்லுவோம். அசிட்டோன் காமன்லி காமன் கீட்டோன். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இதே இந்த ஃபார்முலால வேற ஃபங்க்ஷனல் குரூப் பாசிபிளான்னு எழுதி பார்க்கலாம். ஆல்கஹால் ட்ரை பண்ணுவோமா? ஆல்கஹால் 3 கார்பன் இருக்கானா? CH3 CH2 CH2OH எழுதிட்டேன். ஒரு ஆல்கஹால் எழுதிட்டேன். 3 கார்பன் இருந்துச்சு. இப்ப பாருங்களேன், ஹைட்ரஜன் கார்பன்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. 6 ஹைட்ரஜன் இருக்கான்னு பாருங்க. 3 2 2. இதுவே நமக்கு வந்து 6 தாண்டி கிராஸ் பண்ணி போயிட்டோம். ஸோ ஆல்கஹால் இஸ் நாட் பாசிபிள். அப்ப எதுதான் பாசிபிள் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபார்முலாவுக்கு ஒரு பர்டிகுலர் ஐசோமர்ஸ் மட்டும் தான் பாசிபிள். அப்ப இங்க ட்ரை பண்ணி பார்ப்போமா? Here we can try this one CH3 CH2 C double bond O H. Come on. Now இது பாருங்க, ஹைட்ரஜன்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. இந்த CH3 will be on 3 ஹைட்ரஜன் அண்ட் இங்க வந்து 2 H 5 5 இது 1 6 கரெக்டா இருக்கு. 3 கார்பன் 6 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன். So this is the end. This is called aldehyde. அப்போ கீட்டோன் அண்ட் ஆல்டிஹைட் போத் ஆர் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். அதே மாதிரி கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் எஸ்டர் போத் ஆர் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ், பட் நாட் ஆல் கேஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆல்கஹால் வந்து ஆல்வேஸ் ஈத்தர் கூட ஃபங்க்ஷனல் ஐசோமரா இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப CH3OHன்னு எடுத்துக்கோ. இதை வந்து ஈத்தரா கன்வெர்ட் பண்ண முடியுமா அந்த ஃபார்முலாவை அப்படின்னு கேட்டா சிரிப்பு தான் வரும். ஏன்னா ஈத்தருக்கு மினிமம் 2 கார்பன் வேணும். இதே கேஸ் தான் எஸ்டருக்கும் பொருந்தும். ஆல்டிகைடுக்கும் அதே கேஸ் தான். ஏன்னா ஆல்டிகைடு வந்து 2 கார்பன் இருந்தா போதும், ஆல்டிகைடு ஃபார்ம் ஆகலாம். CH3 CHO. ஏன்னா ஒரு கார்பன் இருந்தாலே ஆல்டிகைடு ஃபார்ம் ஆகலாம். CHO ஆல்டிகைடு ஃபார்ம் ஆகலாம். ஆனா கீட்டோனுக்கு குறைஞ்சபட்சம் நமக்கு 3 கார்பன் வேணும். குறைஞ்சபட்சம் 3 கார்பன் வேணும். அதனால இது நான் லாஸ்ட் கிளாஸ் அழுத்தி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். காம்படிட்டிவ் எக்ஸாம்ல ஆல்வேஸ் என்ன கார்பன் இருந்தாலும் சரி தே போத் ஆர் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் அப்படின்னு சொன்னா சாமி அப்படிலாம் கிடையாது, சாமின்னு கும்பிடு போட்டுரு அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதனால அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோ. அப்போ ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ் இஸ் ஓவர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது நான் போன கிளாஸ் நடத்தினது இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. பட் இருந்தாலும் சமத்து குழந்தைகளை நீ என்ன நடத்துங்க நடத்தாதீங்க, நான் உட்காந்துருப்போம் அப்படிங்கிற மாதிரி அமர்ந்திருக்கிறதுனால தேங்க்யூ சோ மச். இங்க பாருங்க, நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டாமரிசம். வாட் இஸ் மெட்டாமெரிசம்? வாட் இஸ் மெட்டாமெரிசம்? நான் உங்களை டூர் கூட்டு போறேன். சரியா? கிளாஸ் முடிச்சு நான் டூர் கூட்டு போறேன். வாட் இஸ் மெட்டாமெரிசம்? மெட்டாமெரிசம் இட்ஸ் ஆக்சுவலி அவன் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துருவோமா? It arises due to different alkyl chain on either side of the functional group in the molecule. For example, C4H10 group represent a methoxypropane அண்ட் ஈத்தாக்சி ப்ரோபேன். ஓகே, அவன் ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டான். அதுல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐசோமர்ஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி அதை வரைஞ்சும் காட்டிட்டான். இப்போ லெட் மீ கிவ் அ ஃபியூ ஐடியாஸ்.
நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த இது இருக்குல்ல, மெட்டாமர்ஸ், இது வந்து நீங்க காம்பினேஷன் ஆஃப் சைக்ளிக் செயின் அண்ட் பொசிஷன் ஐசோமர் ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்பினேஷன் ஆஃப் மெட்டாமரிசம். சும்மா எழுதக்கூடாது, எக்ஸாம்ல எழுதக்கூடாது, சும்மா ஐடியா வச்சுக்கோங்க. காம்பினேஷன் ஆஃப் செயின் அண்ட் பொசிஷன் ஐசோமர். மெட்டாமரிசம் இட்ஸ் காம்பினேஷன் ஆஃப் செயின் அண்ட் பொசிஷன் ஐசோமர்ஸ். பெரிய எக்ஸாம்பிளே கொடுத்துருக்க மாட்டான். இவன் கொடுத்துருக்கிறது இந்த ஒரே ஃபார்முலா. இந்த ஒரே ஃபார்முலா தான் பல டைம் பிஒய் கியூவா இருந்திருக்கு. பல டைம் மெயின்ஸ்ல, நீட்ல. அது மட்டும் இல்லாம இவங்க, அவங்க யாரு, சத்யபாமா, அப்புறம் அந்த இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் சார்நாதன், இந்த பக்கத்து இருக்க இங்க கேங்கு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, எல்லா என்ட்ரன்ஸ்லயுமே இந்த கேள்வி வரும். மெட்டாமெரிசம் ஐசோமர்ஸ்னா மெட்டாமெரிசம், மெட்டாமெரிசம்ல ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு இருக்கு. அதை மாதிரி தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் அது வரைக்கும். ஆனா ஜெய் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். ஜெய் எப்படி வேணா மாத்தலாம், அது எப்படி மாத்துவாங்க, எப்படி மாத்தலாம் அப்படிங்கறத நான் சொல்லி தரேன், டோன்ட் வரி. இப்ப நீட் பொறுத்த வரைக்கும் சிம்பிள். இது 2024 சம்திங் வரைக்கும் இதை தான் கேள்வி கேட்டிருக்கான். இப்ப மெட்டாமெரிசம் சிம்பிளா நான் எழுதி காட்டுறேன், இங்க பாருங்க. C4H10O. இதுல என்ன எழுதலாம்னா ஈத்தர் எழுதலாம். ஈத்தர் எதோட ஃபங்க்ஷனல் ஐசோமர்? கமெண்ட் பாக்ஸ்ல கொடுக்க முடியுமா எதோட ஃபங்க்ஷனல் ஐசோமர்? அதுக்கும் இந்த கொஸ்டினுக்கு சம்மந்தமே கிடையாது. சொல்லுங்க, இந்த கான்செப்ட்டுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் சம்மந்தம் கிடையாது. பட் இருந்தாலும் சொல்லுங்க, ஈத்தர் யாருடைய ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ்? கமான். யா, somebody did. Who is this? யாரப்பா யாரப்பா அது? வெரி குட்ரா. ஆல்கஹால், ஃபென்டாஸ்டிக். நித்யஸ்ரீ, ஹரிபிரியானு, அச்சயா. நீர் இன்றி அமையாது உலகு. சோ யூர் ஆல் அமேசிங், வெரி குட். ஆல்கஹால் கூட ஃபங்க்ஷனல் ஐசோமர். இப்ப ஈத்தர் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஈத்தர் தான் ஈஸியா எழுத முடியும், ஆல்கஹால் எழுத முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப என்ன பண்ணலன்னா, ஃபர்ஸ்ட் சிம்மட்ரிக்கலா ட்ரை பண்ணலாம். CH3 CH3 சாரி CH2O CH2, வாட்ஸ் ஹேப்பனிங், CH2 CH3. இப்ப என்ன பண்ணலாம், பொசிஷன் சேஞ்ச் பண்ணலாம். பொசிஷனை சேஞ்ச் பண்ணலாம். இப்ப பாருங்களேன், ஓட பொசிஷனை சேஞ்ச் பண்ணலாம். CH3 CH2 CH2O CH3 சேஞ்ச் பண்ணியாச்சா? இப்ப என்ன பண்ணலாம், செயினை உடைக்கலாம். கார்பன் கார்பன் செயினை திரும்பி உடைக்கலாம். சரி, இடத்தையே மாத்தலாம். ஒரு செயின் ஐசோமர்ஸ் மாதிரி ட்ரை பண்ணலாம். இங்க பாருங்க, CO CH3. இந்த ஒரே கார்பன்ல ரெண்டையும் அட்டாச் பண்ணலாம். CH3 CH3. இது நிறைய குழந்தைங்களுக்கு குழப்பம். அது எப்படி ஒரே கார்பன்ல ரெண்டையும் அட்டாச் பண்ணீங்க, ஒன்றும் புரியலையே. அப்ப நாங்க பாரு, இப்போ இவனுக்கு இவனுக்கு வந்து நம்பர் 1, இவன் நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4. நம்பர் 1, நம்பர் 2. இங்க வந்து 2 கூட 3 சேர்ந்திருந்தா, 3 கூட 4 சேர்ந்திருந்தானா? இப்ப இங்க பாருங்க, 2 கூட 3 சேர்ந்திருக்கான், 2 கூட தான் 4 சேர்ந்திருக்கு. செயின் உடச்சிட்டேன், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த மூணுமே இந்த ஃபார்முலாவுடைய மெட்டாமெரிசம். இதான் மெட்டாமர்ஸ்ன்னு சொல்றான், வேற ஒண்ணும் கிடையாது. இதே மாதிரி கீட்டோன்னு நம்ம எழுதலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இதே மாதிரி எழுதலாம். பட் புக்கில் இதை மட்டும் தான் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ இது ஐடியா மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. வேணா ஹோம்ஒர்க்ல வந்து நம்ம அதை கொடுத்துட்றேன். ரைட்டா? அடுத்து போவோமா? அடுத்த விஷயம், டவுட் இருக்கும் கேட்கலாம். நெக்ஸ்ட் திங் இஸ் ஸ்டீரியோ ஐசோமரிசம். ஓகே, வாட் இஸ் ஸ்டீரியோ ஐசோமரிசம்? ஸ்டீரியோ ஐசோமரிசம் வந்து நம்ம ரெண்டு டைப் பார்ப்போம். ஒன் இஸ் ஜியாமெட்ரிக்கல், another ஒன் இஸ் ஆப்டிக்கல். இந்த ஜியாமெட்ரிக்கல் என்ன படிப்பீங்க அப்படின்னா, ஒரு மாலிகுல் வந்து சிஸ்ஸா இருக்கா, டிரான்ஸா இருக்கா, ஐ மீன் அரேஞ்ச்மெண்ட், அந்த அதுல இருக்க குரூப்ஸ் எல்லாம் வந்து சேம் சைட்ல இருக்கா, டிஃப்ரெண்ட் சைட்ல இருக்கா, இதனால என்ன சார் நடக்க போகுது? அப்படியே நடக்கும் தான். இந்த சிஸ் டிரான்ஸை வச்சு அவனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்டையர்லி கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும். பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகும், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் ஆகும், ரியாக்டிவிட்டி சேஞ்ச் ஆகும், எல்லாமே சேஞ்ச் ஆகும் பேஸ்ட் ஆன் அந்த குரூப் அரேஞ்ச்மெண்ட். அப்போ ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். வாட் அபவுட் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் அப்படின்னு கேட்டா, ஆப்டிக்கல் ஐசோமரிசம் ஆல்சோ மோர் இம்பார்ட்டன்ட். அது ஏன் ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ஒரு ஆர்கானிக் மாலிகுலுடைய அந்த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அதுக்கு ரீசன், இப்போ ஒரு மெடிசன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் தான் போவோம். சரியா? அப்போ ஒரு மெடிசன் கொடுக்குறாங்கன்னா, அந்த மெடிசன் பாத்தீங்கன்னா ஒரு மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும். அந்த மெடிசனுக்கு ஒரு மாலிகுலர் ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா நம்ம சாப்பிட்டா சரியாயிடும் நம்ம நினைப்போம். இப்போ என்னாச்சு அப்படின்னா, இந்த செகண்ட் வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சு அந்த டைம்ல எல்லாம் செட்டில் ஆன டைம்ல, இது உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி. அப்போ மதர்ஸ்க்கு வந்து இந்த ஃபீடிங், ஐ மீன் அந்த குழந்தை பிறக்கிற டைம்ல வந்து இந்த தலைவலி மயக்கம்லாம் வரும், அதிகமா இருக்கும்.
அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த டேப்லெட் வந்து அப்போ புதுசா மார்க்கெட் வந்துச்சு. அந்த டேப்லெட் வந்து அந்த லோக்கல்ல பப்ளிஷ் ஆயிருச்சு. இது சாப்பிட்டா வந்து அந்த வாந்தி மயக்கெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றேன். இதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வாந்தி மயக்கெல்லாம் இல்ல, எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. குழந்தை பிறந்துருச்சு. பட் குழந்தைங்க என்னாச்சுன்னா எல்லாமே வந்து ஒரு பிசிக்கலி சேலஞ்சு குழந்தைங்களா மாறிடுச்சு. எல்லாமே தூக்கி வாரி போட்டுருச்சு. யோசிச்சு பாரு, ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த டைம்ல பிறகு அத்தனை குழந்தைகள் அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர்ல அஃபெக்ட் ஆகுதுன்னா அப்ப ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு கவர்மெண்ட் உள்ள இறங்கிடுச்சு. கவர்மெண்ட் உள்ள இறங்கி எல்லாருடைய சாப்பாட்டுல இருந்து அவங்க யூஸ் பண்ண சின்ன சின்ன விஷயம் பின்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து சர்ச் பண்றாங்க, ரிசர்ச் பண்றாங்க. எதுலையுமே சிக்கல. அப்ப கடைசியா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காமனான விஷயம் அந்த டேப்லெட். அப்ப அந்த டேப்லெட்டை வந்து நிறைய ரிசர்ச் பண்ணாங்க. அந்த டேப்லெட்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ அந்த ஃபார்ம்ல தான் இருந்துச்சு. அந்த ஃபார்ம்ல கரெக்டான ரெசப்டார் போய் உட்காந்துச்சு. ரியாக்ஷன் கரெக்டா தான் நடந்துச்சு. அப்ப எல்லாமே ஓகே அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒரு அம்மா, அந்த அம்மா பேர் ஞாபகம் இல்லை, ஆனா அந்த அம்மா உலகமே தூக்கி கொண்டாடுச்சு. பிரிட்டிஷ்லாம் அந்த அம்மா ராணி அம்மா கூப்பிட்டு விருந்தெல்லாம் வச்சுது. அந்த அம்மா பெரிய பெரிய அவார்ட்லாம் கொடுத்தாங்க. அந்த அம்மா பேர் தான் மறந்துட்டேன். ஃபேமஸான அம்மா. அந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்டீரியோ கெமிக்கல் ஸ்டடிக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆப்டிகல் ஆக்டிவ் வச்சு ஸ்டடி பண்ணாங்க. ஆக்சுவலி எக்ஸ்பெக்டட் வந்து ஃபார்முலா சேம், ஒரே ஃபார்முலா தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எல்லாமே நீங்க என்னென்ன படிச்சீங்களோ ஜாமெட்ரி ஸ்ட்ரக்சர் எவ்ரிதிங் சேம். ஆனா என்ன ஆச்சுன்னா கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ண வேண்டிய அந்த மாலிகுல் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுச்சு. அப்போ பாரு, இந்த ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலா எல்லாமே சேம், ட்ரக்கோட ஃபார்முலா எல்லாமே சேம். அதோடைய ஒர்க் எப்படின்னா கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகும் பொழுது அந்த பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு வந்து ஓகே ஃபைன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கும். ஆனா ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணும்போது அதோட கெமிக்கல் பிஹேவியர் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆச்சு. யோசிச்சு பாரு எத்தனை குழந்தைங்க. அதுக்கப்புறம் அந்த மருந்து வந்து பல கண்ட்ரிக்குள்ள போச்சு. எல்லாமே பேன் பண்ணாங்க. இந்த ஒரு பப்ளிஷ்னால அந்த கண்ட்ரி எல்லாமே பேன் பண்ணாங்க. இந்த அம்மா தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. பல ஜென்ரேஷனை காப்பாத்திட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த ஆப்டிகல் ஆக்டிவிட்டி ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எங்க படிப்பீங்கன்னா இந்த ஆப்டிகல் ஐசோமர்ஸ் பத்தி படிக்கணும்ல, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா என்ன 12th 11th மார்க் வாங்குறது, ஜெய் நீட்டுக்கு மார்க் வாங்க நீங்க பெருசா நம்ம நிறைய நான் சொல்லுவோம் இல்லையா, அதுல நிறைய விஷயம் நீங்க எல்லாமே மார்க் வாங்கினதுக்கு அப்புறம் தூக்கி போட்டுருவீங்க. ஆனா இதெல்லாம் வந்து ரொம்ப ஆழமான ரூட் உள்ள ஒரு விஷயங்கள். இந்த ஆப்டிகல் ஆக்டிவிட்டி ஜாமெட்ரிக்கல் கரண்ட் ஜென்ரேஷனுக்கு யூஸ் ஆகும். அடுத்து இந்த ஃபியூச்சர் இன்னும் 40-50 வருஷம் கழிச்சு இதெல்லாம் யூஸ் ஆகும். ஓகே, நம்ம இங்க போவோம். சரி, என்ன சொன்னோம், இந்த ஐசோமர்ஸ் அவங்களோட பொசிஷன்ஸ், அவங்களுடைய அந்த லைட்டோட ரியாக்டிவிட்டிஸ் இதெல்லாம் பத்தி அவங்களோட பிஹேவியர்ஸ் வந்து நம்ம ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க கவனிங்க. It's a covalent bond but different in the relative position. Relative position of their atoms or group in the space are called stereo group in the space. இப்படி 3 dimensional எடுத்து வைக்கிறேன்னா எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதா, வேற ஒன்றும் கிடையாது. So the special type of isomers is called stereoisomers and can be classified as geometrical and optical அப்படின்னு கொடுத்துருப்பா. என்னடா ஏர்டெலுக்கு நான் மாத்திட்டேன், பட் ஸ்டில் அந்த 1.5 GB முடிஞ்சிட்டா ஷோஸ் அப்படியே ஸ்லோனே சொல்லிட்டு ஸ்டக்கானா சொல்லுங்க. நெக்ஸ்ட் இதுல எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம அடுத்து போயிட்டே இருக்கு. சரியா? ஆப்டிகல் ஆக்டிவிட்டி அவன் எதாவது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான், ஜாமெட்ரிக்கல் ஐசோமர் பத்தி இது பேசியிருக்கான் அப்படின்னா சொல்லலாம். ஆனா அவன் எதுவும் சொல்லன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மனசு கேட்கல, ஒரு 2-3 கான்செப்ட் சொல்லி தரேன். ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் ஹெட்டிங் போட்டுக்கும். ஃபர்ஸ்ட் மேக் ஹெட்டிங் சும்மா எழுதுங்க, சும்மா குட்டியா ஒரு லைட்டா சொல்லி தரேன், அதுக்கப்புறம் நம்ம டேரக்டா போயிடலாம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் டக்குனு ஹெட்டிங் போட்டு குட்டியா. ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் வந்து we can classify further 2 types. ஒன் இஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ், another one is ஆப்டிகல் ஐசோமர்ஸ். 2 டைப் இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும், ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் ஹெட்டிங் போட்டியா. வாட் இஸ் ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ்? இப்பதான் சொல்லியாச்சு இல்லையா, ஸ்பேஸ்ல வச்சு நம்ம பார்க்குறோம். the position and the arrangement that may be differ. இப்போ எப்படி என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னா இந்த ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் ஃபர்தரா நம்ம 2 டைப்பா டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். என்ன அப்படின்னா ஒன் இஸ் சிஸ், another one is trans. another one is trans. The cis வந்து also known as friends z, and this trans enemy also known as enemy opposite. இந்த எனிமிக்கும் இந்த ஈக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இசட்டுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதா சொல்றேன். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் காம்படிட்டிவ் ஃபெலோஸ், அவங்களுக்கு மட்டும்தான், நாட் ஃபார் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஏரியா போர்டுக்கு உண்டு. வாட் இஸ் சிஸ் அப்படின்னா இப்போ 2 கார்பன் இருக்கான். இந்த 2 கார்பனுக்கு நடுவுல இருங்க வரேன். 2 கார்பன் இருக்கானா, இந்த 2 கார்பன் பாருங்க, இப்படி குரூப்ஸ் எல்லாமே அவங்க கூட அட்டாச் ஆயிருக்கானா, ஏ ஏ பி பி.
ஏபி. இப்ப ஏ வந்து போத் சேம் சைடு, பி போத் ஆர் சேம் சைடு. இந்த மாதிரி சேம் சைடுல குரூப்ஸ் எல்லாம் இருக்கும் பொழுது தட்ஸ் கால்டு சிஸ். திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இசட். ஓகே ஹியர் நெக்ஸ்ட் ஒன் ஃபார் டிரான்ஸ். டிரான்ஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ஐடியா தான். என்ன, ஆப்போசிட் சைடுல இருப்பான். ஏ இங்க இருக்கான் அப்படின்னா இன்னொரு ஏ இங்க இருப்பான். அடுத்து பி இங்க இருக்கானா இன்னொரு பி இங்க இருப்பான். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கான். திஸ் இஸ் கால்டு டிரான்ஸ். ஆல்சோ நோன் அஸ் இ. இ நம்ம எப்படி ஞாபகம் வச்சு, எனி மீ அப்படின்னு ஞாபகம் வச்சு. சரியா, நோட் பண்ணிக்கோ. Next one, stereoisomers. Sorry, that's called optical isomers. The next one is optical isomers. இல்ல ரொம்ப பெருசா போகுதுல, அழைச்சிருக்கேன். ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். ஆப்டிக்கல் ஐசோமர். ஓகே, ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ்க்கு ஒரு கண்டிஷன் சொல்றேன். இது வந்து சேஞ்ச் ஆகும், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆகும். ஒரு மாலிக்யூல் பார்த்தோன்னே இஸ் தட் ஆப்டிகலி ஆக்டிவ் ஆர் நாட். ஹவு டு ஃபைண்ட் அவுட் இஸ் தட் ஆப்டிகலி ஆக்டிவ் ஆர் நாட்? The important point is whenever a carbon contains four different groups, whenever the carbon contains four different groups, the D ன்னு வச்சுக்கலாம், ஆல்ரெடி C இருக்குல்ல, D different group, and the carbon called chiral. What is chiral? Which mean optically active. chiral அப்படின்னா ஆப்டிகலி ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோ. ஒரு கார்பனை சுத்தி ஃபோர் டிஃபரெண்ட் குரூப் தான் அந்த கார்பன் கைரல். தட் ஃபெலோ இஸ் ஆப்டிகலி ஆக்டிவ். அதுக்கு மேல லைட் பாஸ் பண்ணும் பொழுது அந்த லைட்டை கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்கு. ஆப்டிகல் ஆக்டிவ் நேச்சர் இருக்கு. அதை வச்சு நம்ம கெமிக்கல் பிஹேவியர்ஸ் எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணி எடுக்க முடியும். நான் சொன்னல அந்த மருந்து அந்த அம்மா கண்டுபிடிச்சாங்களே, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம இதை அப்ளை பண்ண முடியும். பாரு, எல்லாமே அடிப்படையான ரிசர்ச், பெரிய பெரிய ரிசர்ச் எல்லாத்துக்கும் ஹிண்ட் இருக்கும்டா 11th 12th புக்ல. பெருசா அதை கண்டுக்கிறது இல்லை. எழுதிட்டீங்களா? அடுத்து போமா. நெக்ஸ்ட் இந்த இது எப்படி ரொட்டேட் பண்ணும் அப்படிங்கலாம் அடுத்து, அது நம்ம இப்போ தேவையில்லை. ஆனா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்பேன். இப்போ நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா எழுதுறேன். அதுல வந்து ஆப்டிகலி ஆக்டிவ் கார்பன் இருக்கான். டோட்டல் ஒரு கார்பன் ஆப்டிகலி ஆக்டிவ்னா டோட்டல் மாலிகுல் நம்ம ஆக்டிவ்னே சொல்லிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாலிகுல் எழுதுறேன், முடிஞ்சா கண்டுபிடிங்க. CH3 CH OH CH2 CH2 OH. இப்போ இங்க கொடுத்துருக்க கார்பன்ல ஏதாவது ஆப்டிகலி ஆக்டிவ் இருக்கும், நான் கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. ஓகே, நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ the first carbon contain 3 hydrogen. So we should know என்னன்னா அந்த A, B, C, D the carbon should have a 4 different groups இல்லையா? இப்போ இவங்ககிட்ட CH3ன்னு சொல்லும் பொழுது மூணுமே சேம் குரூப். மூணுமே சேம் குரூப். அப்போ வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. ஆனா இந்த கார்பன் பாருங்களேன், இங்க we have a chance. ஏன்னா இந்த கார்பன் பாருங்க, இந்த கார்பன் பச்சை கலர் கார்பன் பாருங்க, ஒரு CH3 இருக்கான், ஒரு H இருக்கான், ஒரு OH இருக்கான், ஒரு பல்கி. 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். அப்ப 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருந்தா திஸ் ஃபெலோ இஸ் கைரல். இந்த கார்பன் கைரல் ஆப்டிகலி ஆக்டிவ். அண்ட் வாட் அபவுட் திஸ் ஒன்? திஸ் ஃபெலோ காட் 2 ஹைட்ரஜன்ஸ். வி ஹாவ் வி என்ன சொல்றது, வி ஷுட் ஹாவ் அ 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். ஈவன் 2 ரெண்டுமே சேம் தான், 2 ஹைட்ரஜன் இருக்கான். இந்த பக்கமும் டிஃப்ரெண்ட் குரூப் தான். இதுல என்ன குழப்பம் வரும்னு வச்சுக்கோங்க, எதை வந்து நம்ம குரூப் பிரிக்கணும்னு ஒருத்தனுக்கும் புரியவே புரியாது. ஆமா சார், இல்ல சிம்பிள் தான். நீங்க உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்குன்னா, இது நம்ம பண்ணலாமா, இது பண்ணா அது பிரச்சனை வருமா, குரூப் நம்ம பிரிக்கிறது கரெக்டா அப்படிங்கிற ஒரு ஒரு குழப்பம் இருக்கும். அதை ஃப்ரீயா விடுங்க, ட்ரை பண்ணுங்க, லேர்னிங் தானே. இப்ப பாருங்களேன், 2 ஹைட்ரஜன் இருக்கு, இவன் ஒரு குரூப், இவன் எல்லாம் சேர்த்து ஒரு குரூப். அத்தனை பெரிய சேர்த்து ஒரு குரூப். ஏன்னா ஒரு கார்பனோட வேலன்சி, இது யார் எவ்வளவு பெருசு இருந்தாலும் பரவாயில்ல, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு பாண்டு தானே. சிம்பிள். இவ்வளவு பெரிய குரூப் இருந்தாலும் அந்த கார்பன் கூட ஒரு பாண்ட் தான் அட்டாச் ஆக போறான், அவ்வளவுதான். அதை ஒரு குரூப்பாக கன்சிடர் பண்ணு. அப்போ திஸ் இஸ் நாட் அ கைரல். இப்ப கைரல் இல்ல, ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ்னா ஏ ஆட் பண்ணிக்கோ. ஏ கைரல், ஏ கைரல், ஏ கைரல்னா ஆப்டிக்கல் இன்ஆக்டிவ் பிஃபோர் கைரல். ஓகேவா? அப்புறம் இவன் என்னன்னா, இவன்ட்டு 2 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ சேம் ஏ பி சி. ஸோ 4மே டிஃபரெண்ட் குரூப்பா இருக்கணும். அப்ப இந்த ஒரு கார்பன் மட்டும் கைரல், இவன் ஆப்டிக்கலி ஆக்டிவ். இந்த மாலிகுல் ஆப்டிக்கலி ஆக்டிவ், அந்த ஒரு கார்பன் கைரல். அவன்
அந்த எப்படி சொல்றது, கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுவானா ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுவானா லைட் அப்படிங்கிறதுலாம் ஹையர் ஸ்டடீஸ் 11th 12th படிப்பீங்க அலோல்கின் அலோரின். இல்ல சார் உங்களுக்கு வேணும் நான் படிச்சே தீர்வேன் அப்படின்னு அடுத்த கிளாஸ் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். சரி, ஏன்னா அந்த கிளாஸ் வேற பிளான் இருக்கு. அடுத்து அடுத்து போயிருவோமா? இல்ல டவுட் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நோனா என்னன்னு மட்டும் போடுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. டவுட் இருந்தா எஸ்ன்னு போடுங்க, பேசுங்க, நம்ம பேசிக்கலாம். திஸ் இஸ் த end. யாருக்கா யோசிக்காதீங்க, நான் உங்களுக்கு கலாய்க்கலாம் மாட்டேன். ரெஸ்பெக்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரெஸ்பெக்டா. ஓகே. ரிரா, சோலேஸ்ரீ, ஜீவஸ்ரீ, நிதின் காணோம். நிதின் வந்துட்டான். என்ன நித்யஸ்ரீ, நிக்ஷிதா ஆளை காணோம். அனுஸ்ரீ, ஓகே. நிர்மல், ஓகே. நிக்ஷிதா, தேங்க்யூ. எல்லாருக்கும் தேங்க்யூ. இப்ப அடுத்த அடுத்த கான்செப்ட், சூப்பரான கான்செப்ட் பாருங்க. இப்ப பாருங்களேன், போன பஸ்ஸுக்கு யாரோ கை காட்டுறாங்க. இப்ப யாரோ போட்டு இருக்கு. அட்சயா, ஓகே அட்சயா, பஸ் நிப்பாட்டியாச்சு. The fundamental concept in organic reaction mechanism, the first அந்த சாதாரண என்ன சொல்றது, ஒரு கார்பன்ல ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி எங்க வரோம்னா இந்த ரியாக்ஷன்ஸ்னா என்ன, ஃபண்டமெண்டல் இதான், இதுதான் ஃபண்டமெண்டல், இங்க தான் படிக்க போறேன். 10th லைட்டா ஒரு 4-5 வரி படிச்சிருப்பேன். அடிஷன் ரியாக்ஷன், ஆக்சிடேஷன், இது என்ன, கம்பஷன் ரியாக்ஷன், அப்படி சில விஷயம் படிச்சிருப்பேன்ல. அதோடைய கண்டினியூட்டி, அதோடைய அட்வான்ஸ் லெவல் தான் இது. இங்க படிக்கிறது தான். இதுக்கப்புறம் இது வந்து ரிசர்ச் கூட பண்ணலாம், போஸ்ட் டாக் கூட பண்ணலாம், பிஹெச்டிக்கு மேல அங்கேயும் போகலாம் ரிசர்ச்ல. என்னென்ன ஆர்கானிக் ரியாக்ஷன், ஆர்கானிக் மாலிகூல்ஸ் கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியல், சப்ஸ்ட்ரேட் ஆர் ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார்டிங் மெட்டீரியல் இது எப்படின்னா, நம்ம உங்களுக்கு நிறைய பேர் சொல்லி கொடுத்துருப்பேன். நம்ம வந்து இங்க எங்க இருக்கோம்னா, திருச்சியில இருக்கோம். திருச்சியில இருந்து எங்க போகணும் அப்படின்னா சென்னைக்கு போகணும். திருச்சியில இருந்து சென்னைக்கு போகும்போது விழுப்புரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல கொஞ்ச நேரம் நிப்பாட்டுவாங்க. சோ இந்த இடம் தான் இன்டர்மீடியட். விழுப்புரத்துக்கு போன உடனே அட்டி அட்டி பறக்குறான், பறக்க விடுறான், என்ன அடி பொழந்துடுறான், எல்லாத்தையும் பயங்கரமான கலவரம் நடக்குது. அப்படின்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாவே சண்டை நடந்துட்டு இருக்கு. யூ won't கண்டினியூ யுவர் டிராவல் பேக் டு ஸ்டார்டிங் மெட்டீரியல். ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடமா இருக்கணும் இந்த இன்டர்மீடியட் அப்படிங்கிறது. அப்போ இது ஒரு டிராவல், ஒரு ரியாக்டன்ட் வந்து ஒரு ப்ராடக்டா மாறுறது ஒரு டிராவல்டா. இந்த ரியாக்ஷன் தான் நம்ம உடம்புல இருந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல நம்மளை சுத்தி இருக்கிறது அத்தனையுமே, நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னா இந்த விஷயம் தான். சப்ஸ்ட்ரேட் என்ன பண்ணுவான், ஒரு ரியேஜனால அட்டாக் ஆவான், ஏதோ ஒரு கண்டிஷனால அட்டாக் ஆவான், ரியாக்ஷனுக்குள்ள இன்வால்வ் ஆகாம ஸ்டார்ட் பண்ணுவான். அப்போ ஒரு இன்டர்மீடியட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் ஃபார்ம் ஆகும். அந்த இன்டர்மீடியட் ஃபர்தரா அடுத்த ஸ்டெப்புக்கு போகும் பொழுதுதான் ப்ராடக்டா இருக்கட்டும், பை ப்ராடக்டா இருக்கும் நம்ம கிடைக்கும். இப்போ இந்த இன்டர்மீடியட் ஸ்டெபிலைசேஷன் ஃபேக்டர்ஸ், லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தேர். எதுக்கு அப்படின்னா இந்த இன்டர்மீடியட் ஸ்டெபிலைஸ் பண்ண, லைக் ஹைப்பர் கான்ஜுகேஷன், இண்டக்டிவ் எஃபெக்ட், ரெசனன்ஸ், நிறைய டாட்டோமர்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஸ்டெபிலைசேஷன் ஃபேக்டரா இருக்கும். அப்ப இந்த ஸ்டெபிலைசேஷன் ஃபேக்டர்ஸ் அவன் என்ன பண்ணா இன்டர்மீடியட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அதுதான் அடுத்து படிப்போம். அதுக்கு முன்னாடி வாட் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன், ஐ மீன் எப்படி ஸ்பிளிட் ஆகும் அந்த மாலிகூல்ஸ், எப்படி அயான்ஸ் ஆகும், இல்லை இன்டர்மீடியட்ல என்னென்னலாம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன ஐடியாஸை நம்ம முன்னாடியே பார்த்துருவோம். ஏன்னா வி நோ த சப்ஸ்ட்ரேட் ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். ஐயூ பேக்ல பார்க்கும்போதே இந்த மாலிகூல்ஸ் குளோரோமித்தின், ஐ மீன் மெத்தல் குளோடு, எத்தல் குளோடு பாத்தீங்களா, அதெல்லாம் தான் சப்ஸ்ட்ரேட். புதுசாலாம் வேற எதுவும் சொல்ல போறது இல்லை. இப்போ இங்க பாருங்க, சில விஷயம் கொடுத்துருக்கான் பாரு. அக்கௌண்ட் ஆஃப் ஈச் ஸ்டெப் அப்படி ஒரு கதையா இருக்கு, வேணாம் அடுத்து மேலே போயிருவோம். இந்த மாடிஃபைடு சைலன்சர் இருக்குல்ல, அது படபட படபட சவுண்ட் ஓவரா காதெல்லாம் கிளியிட்ட. ஓகே, இதுல இந்த இன்டர்மீடியட் எப்படிலாம் ஃபார்ம் ஆகும், நான் முதல் விஷயம் நம்ம எதை வச்சு பேசுறோம் அப்படின்னா ஃபிஷன் ஆஃப் கோவலன்ட் பாண்ட். இந்த கோவலன்ட் பாண்ட் கிளீவ் ஆகிறத வச்சு தான் இந்த ஸ்டார்டிங் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் அந்த அந்த இன்டர்மீடியட் ஒரு ஸ்டேட் இருக்குல்ல, இவன் போகணும். அதுக்கு சொல்லுவாங்கல்ல, இப்ப நான் சென்னை போகணும், ஓகே, அதுக்கு முதல்ல பஸ் ஏறணும், இல்லைன்னா காரு வாங்கணும், இல்ல பெட்ரோல் போடணும், இல்லைன்னா நடந்து போகணும், ஏந்திரிச்சாவது போகணும். அப்போ நல்லா யோசிச்சு பாரு, அவன் இன்டர்மீடியட்டா மாறினா ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகணும்னா அந்த ரியாக்ஷனுக்குள்ள இன்வால்வ் ஆகணும்னா ஆக்டிவேட் பாண்ட் கிளீவ் தான் அங்க விஷயமே, வேற ஒண்ணுமே கிடையாது, பாண்ட் கிளீவ் தான். அப்போ ஃபிஷன் ஆஃப் கோவலன்ட் பாண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப். த கோவலன்ட் பாண்ட் கெட் கிளீவ்டு எய்தர் பை heterolytic cleavage or